குரு சரணம்ங்க. நான் உங்கள் அன்பு விஜய ராமச்சந்திரன். இந்த பச்சரிசி தேங்காய் பரிகாரம் என்பதுங்க, நமக்கு வீட்டில் எந்த மாதிரி மனப்பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், நோய் பயம், ஒரு தடை, காரியத்தடை எல்லாம் இருக்குது, நிம்மதியே இல்லை, தூக்கம் வரலைன்ற மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு எளிய பரிகாரங்க. பச்சரிசி வந்துட்டுங்க, என்றைக்கு இது நீங்கள் பண்ணணும்னாக்காங்க, வருகிற திங்கட்கிழமைங்க 25ஆம் தேதி உங்கள் வசதிக்கு ஏற்றவாருங்க. 1 கிலோ இல்லைன்னா 5 கிலோ இல்லைன்னா 7 கிலோ இல்லைன்னா 9 கிலோங்க, இந்த எண்ணிக்கையில் பச்சரிசி வாங்கிக்கோங்க. ஒரு 5 தேங்காய் வேணுங்க. 5 தேங்காயும் இந்த பச்சரிசியும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில், அன்னதானம் நடக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் வந்துட்டு தானமாக கொடுக்கணுங்க. ரொம்ப 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 விசேஷம். இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி அன்னதானம் செய்யக்கூடிய அளவுக்கு கோயில் எதுவுமே இல்லைன்னா, அந்த மாதிரி செய்யக்கூடிய கோயில் இருந்ததுன்னா கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 கிலோ பச்சரிசியை வெல்லம் சேர்த்து ரவை மாதிரி பொடிச்சிடுங்க. பொடித்து விட்டு அதை எறும்பு புற்றுக்களுக்கு அல்லது பறவைகளுக்கு, இல்லை ஒரு மரத்தை சுற்றி போட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான உயிர்கள் எறும்பு, இந்த மாதிரி பூச்சி புழு எல்லாம் அதை சாப்பிடுங்க. அது நமக்கு காரிய தடையை அகற்றி நம்ம கர்ம பதிவினை கொஞ்சம் குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரங்க. அதுவும் வருகிற திங்கட்கிழமை நீங்கள் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஆனால் நீங்கள் கோவிலுக்கு கொடுப்பது 2 மடங்கு விசேஷம். எதுவும் பண்ண முடியலன்னு அட்லீஸ்ட் இந்த மாதிரி ரவை மாதிரி பொடிச்சு இதையாவது பண்ணுங்கங்க. அது உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு நீங்கள் பச்சரிசியும் தேங்காயும் வாங்கலாங்க. இப்போது அரிசியை ரவை மாதிரி பொடிச்சு போட்டிங்க இல்லையா, தேங்காய் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, கோவிலில் செதறுக்காயாக உடைங்க. அந்த செதறுக்காய் உடைந்து போகிற மாதிரி உங்கள் பிரச்சனைகள் யாவுமே செதறி போகுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு ஏற்றம் நிச்சயமாக கிடைக்குங்க. குருவர்கள், திருவர்கள், சித்தர்கள் ஆசீர்வாதத்தால் நமக்கு எப்போவுமே நல்லதே நடக்குங்க. தேங்க்யூ ஸோ மச்.